வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு இதை மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கையால் திருகல, பிரீத்தி ஜோடியாக்கில் தான் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரீத்தி ஜோடியாக்கோட ரிவ்யூவை நான் இன்னொரு நாள் ஃபுல்லாக போடுறேன். அடுத்ததாக இதுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இது வீட்டில் காய்ச்சின நெய் தான். இதோட ரெசிபி தேவைப்படுறவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக போட போகிறது இல்லை. மில்க்மேட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை இல்லை அப்படின்னா மில்க்மேட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். மில்க்மேட் இல்லைன்னா சர்க்கரையை மட்டும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கோம். இது அல்வா திகட்டாமல் இருக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், அப்புறம் முந்திரி, திராட்சை, பால் எடுத்திருக்கேன். பால் எதுக்குன்னா பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு தான். இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலில் தான் பீட்ரூட்டை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக பச்சை பாலை எடுத்திருக்கேன் நான். அடுத்ததாக ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா, அதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதை பொரிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா துருகி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இப்போ இதில் வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1.5 டம்ளர் தான் பால் ஊற்றிருக்கேன். இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவைப்படாது. எந்த அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் துருக்கி வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே முழுகிற அளவுக்கு நீங்கள் பாலை ஊற்றிட்டு மூடி வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பீட்ரூட் நல்லா வெந்தாச்சு. அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இதில் பாதி கப் தான் நான் போட போகிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நிறையா சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் மில்க் மேடும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோங்கிறதுனால சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்தாலே ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுத்துடும். அடுத்ததாக மில்க் மேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மேட் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டென்ஸ்டு மில்க் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பித்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இதில் நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால கடைசியாக கொஞ்சமாக வேணும்னா ஊற்றிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுது. சைடில் நெய்யெல்லாம் கக்கின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மேலால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுது. இதே மெத்தட்லேயே நீங்கள் கேரட் அல்வாவும் பண்ணலாம், பூசணிக்காய் அல்வாவும் பண்ணலாம், சுரைக்காய் அல்வாவும் பண்ணலாம். கடைசியாக முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி செய்யக்கூடிய பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு ரொம்ப குயிக்காக சேரும். நீங்களும் உடனே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.